ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்வீட் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது தேங்காய் வெல்லம் எல்லாம் சேர்த்து பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கெல்லாம் இதை அப்பப்போ செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியானது. ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போது ஒரு பவுலில் 2 கப் நான் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் கடையில் வாங்குகிற இடியப்ப மாவு எடுத்துக்கலாம். இது வந்து ஹோம்மேட் அரிசி மாவு, ரேஷனில் கிடைக்கிற அரிசி வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்திக்கலாம். இப்போது இதை கை பொறுக்கிற அளவு சுடு தண்ணி எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இந்த ஹோம்மேட் அரிசி மாவு எப்படி பண்ணுறதுன்னு தெரியணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் வீடியோ ரெடி பண்ணி கண்டிப்பாக போடுறேன். ஸோ இப்போ இதை இந்த மாதிரி சாஃப்டாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம உள்ள ஸ்டஃபிங் ரெடி பண்ணுற வரைக்கும் இது காயாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஈரத்துணி மேலே போட்டு இதை எடுத்து வச்சிடலாம். இப்போது ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி பனை வெல்லம் எடுத்திருக்கேன். அது பெரிய துண்டுகளாக இருந்தனால மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்திருக்கேன். இதோட அளவு நீங்கள் எத்தனை கொழுக்கட்டை பண்ணுறீங்களோ அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கூடவே தேங்காய் பூவும் சேர்த்துடலாம். இப்போ இது ரெண்டையும் கலந்துட்டு இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி மணமாக இருக்கிறதுக்காக சேர்த்துக்கலாம். ஸோ இப்போது இதை ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த கொழுக்கட்டையை நம்ம சுகர் சேர்த்தியும் பண்ணலாம், சாதாரணமான ஜாகரி சேர்த்து பண்ணலாம். நான் இன்றைக்கி இந்த பாம் ஜாகரி ஆட் பண்ணியிருக்கிறது அது ரொம்பவே வந்து உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால நான் வந்து அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது பாருங்கள், நம்மளோட ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு மாவும் தயாராக இருக்குது. இப்போ நம்ம கொழுக்கட்டைகளை ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்கு நம்ம இந்த அரிசி மாவு பேட்டர் இருக்குது பாருங்கள், இதில் ரொம்ப பெரிய உருண்டையும் இல்லாமல் சின்னதும் இல்லாமல் மீடியம் சைஸ் பால் எடுத்து நான் தண்ணியில் கையை நனைச்ச பிறகு அதை நல்லா தட்டிக்கிறேன். உங்களால் எவ்வளோ தின்னாக அதை வந்து நல்லா தட்டி எடுத்துக்க முடியுமோ அந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம வாழை இலையோ இல்லைன்னா பிளாஸ்டிக் கவர் ஏதாவது யூஸ் பண்ணி கூட இந்த மாதிரி நம்ம வந்து தின் லேயராக தட்டலாம். பட் பாருங்கள், கையிலேயே எவ்வளோ சூப்பராக ஒட்டாமல் வருதுன்ட்டு. இப்போ இதில் ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் அந்த ஸ்டஃபிங்கை வந்து நம்ம உள்ளே வச்சிடலாம். இப்போது எல்லா எட்ஜஸும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட இந்த கொழுக்கட்டை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஷேப்பில் தான் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு விருப்பமான மாதிரி பால் ஷேப் எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம ரேஷன் அரிசியில் பிடிச்ச மாவு எவ்வளோ சூப்பராக ஒட்டாமல் நமக்கு எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா கொழுக்கட்டைகளையுமே ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போது நம்மளோட கொழுக்கட்டைகள் எல்லாமே ரெடியாக இருக்குது. நான் வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் நான் இட்லி தட்டில் தான் இன்றைக்கி வேக வைக்க போகிறேன். நீங்கள் ஸ்டீமர் எதில் வேணாலும் நீங்கள் வேக வச்சுக்கலாம். ஸோ இப்போது இதில் வந்து நான் இட்லி தட்டில் இது எல்லாத்தையும் வச்சுட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சா போதும், அதுக்கு மேலே தேவைப்படாது. ஸோ ஒரு 10 நிமிஷம் இது வேகட்டும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஒட்டாமல் நமக்கு ரெடியாக இருக்குது. அவ்வளோதான், இதை வந்து ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட சூடான சுவையான கொழுக்கட்டை, ஸ்வீட் கொழுக்கட்டை வந்து தயாராகிடுச்சு. ஸோ இதை வந்து குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், உள்ளே நான் கட் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.